தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பான பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த காலவெளியிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாதங்கள் எங்களோடு கூட கடந்து வந்தீர், நடந்து வந்தீர், சுமந்து வந்தீர், கொடுத்து வைத்தீர், போஷித்தீர், பாதுகாத்தீர், வழி நடத்தினீர். இந்த 7வது மாதம் முதல் நாளிலே அப்பாவின் பாதபடி நிற்க உதவி செய்தீர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். இந்த ஆண்டவரை ஜூலை மாதம் 31 நாளளவும் தேவன் எங்களோடு கூட கடந்து வாரும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாளிலே இந்த சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது இது எங்களுக்கு போதுமானதாய் அளவுக்கு மீந்தெடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை தந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகத்திலே 33ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ரெண்டு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. பஞ்சத்தில் உயிரோடு காக்கவும் அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்ப பஞ்சத்தில் உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? இந்த மாதத்தின் வாக்கை நான் தியானம் பண்ணி கொண்டிருந்த வேளையில இந்த வார்த்தை தான் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆக ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்த பஞ்சகாலம் என்று வந்தது. பஞ்சகாலத்திற்கு முன்பா பஞ்சகாலத்திற்கு பின்பா என்ன நடக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு உதாரணமாக ஆதியாகம புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரம் 17 முதல் 26 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோசேப்பு காலத்திலே பார்வோன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தமாய் பார்வோன் கலங்கி போன வேளையிலே அங்கே யோசேப்பு மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை தான் அந்த 41ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறது வேதம். 7 வருஷம் பஞ்சகாலம், அந்த 7 வருஷம் சேமம் நிறைந்த காலம் அல்லது செழிப்பு நிறைந்த காலம். முதல் 7 ஆண்டுகள் செழிப்பான காலம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த வருகின்ற காலம் எல்லாம் செழிப்பான காலமாய் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக பஞ்சகாலம் போல தோன்றும், வார்த்தை கிடைக்காத காலங்கள் வரும். இந்த உலகத்துல மகா பயங்கரமான காலங்கள் வரும். அதற்கு முன்பாய் ஒரு செழிப்பின் நாட்களை தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வச்சிருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை ஆராய்ந்து பார்த்தேன். பஞ்சகாலத்துக்கு பிறகு என்ன காலம் இருக்கிறது? செழிப்பின் காலம். செழிப்பின் காலம் பிறகு ஒரு பஞ்சகாலம். இப்ப பஞ்சகாலம் முன்பாக வந்ததா, செழிப்பின் காலம் முன்பாக வந்ததா? செழிப்பின் நாட்கள். ஆண்டவர் அந்த எகிப்தினுடைய ராஜாவுக்கு முன்பாய் மகிமைப்படும்படியாய் இந்த காரியத்தை சொல்கிறார். இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் யார் என்பதையும், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் யார் என்பதையும், தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசன் யார் என்பதையும் ஜனங்கள், உலக ஜனங்கள், உலகத்தின் அரசாளுகள் தெரிந்து கொள்ளும்படியாய் இவ்விதமான காரியம் வேதத்திலே மாதிரியாய் முன்னோடியாய் எழுதப்பட்டிருக்கிறது. சபை என்றால் என்ன? சபை இந்த உலகத்துக்கு முன்பாக மாதிரியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. சபை விசுவாசிகளும் சபையினுடைய ஊழியக்காரர்களும் மாதிரியாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? நாட்கள் வரப்போகிறது கொடிய காலம், நாட்கள் வரப்போகிறது நியாயத்தீர்ப்பின் காலம்,
மகா பயங்கரமான காலம் வரப்போகிறது, பயங்கரமான உத்தரத்தின் நாட்கள் வரப்போகிறது. அதற்கு முன்பாய் ஒரு செழிப்பின் நாட்கள் வரப்போகிறது, அல்லது ஒரு எழுப்பதின் நாட்கள் வரப்போகிறது. இங்கே யோசேப்பை வைத்து ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். ஆதியாம் புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரம் 17 முதல் 26 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த எகிப்து தேசத்தில் எகிப்து ராஜா பார்வோன் கண்ட அந்த சொற்பனமானது அவனை கலங்கடித்த பொழுது, அவனை வேதனைப்படுத்தின பொழுது, பயந்த போது, ஒரு தேவனுடைய மனுஷனை, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தேவன் அனுப்புகிறார். அல்லேலூயா. இன்ற காலகட்டத்தில் ஊழியக்காரர்களும் சபை விசுவாசிகளும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆரம்ப நாட்களிலே யோசேப்பின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது, தன் சொந்த சகோதரர்களை யோசேப்பை வெறுத்தார்கள். அதுல யூதா எழுந்து, இவன் நம்முடைய சகோதரன், இவன் என்ன பண்ணக்கூடாது, சாகடிக்க கூடாது, இவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து விற்று போடுகிறார். இங்க வேதம் சொல்லுகிறது, அடிமைக்கு அடிமை. நாமும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில அடிமைப்பட்டு இருக்கலாம். பழக்க வழக்கங்களுக்கு, உலக பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். விடுதலையே இல்லையே. சில வேளைகளில ஆவிக்குரிய மக்களுக்கு இந்த அடிமைத்தனமானது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உயர்வை கொண்டு வரும், நன்மை கொண்டு வரும். ஆவிக்குரிய இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும். இங்கே பாருங்கள், யோசேப்பு என்ன தவறு செய்தார்? சொப்பனத்தை கண்டார், அதை சொன்னார் சகோதரர்களுக்கு முன்பாய், ஆனால் குழியிலே கொண்டு போய் போட்டார்கள். இதற்கு ஒரு பெரிய காரணத்தை வேதம் தெளிவா சொல்லுகிறது. 44ஆம் அதிகாரத்தில் சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரத்தை சற்று திருப்பிக் கொண்டால் நமக்கு விளக்கம் தெரியும். சாரி, ஆதியா 45 5 7 வசனங்களை நீங்க வாசிக்கலாம். என்னை இந்த இடத்தில் விற்று போட்டதனால் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு முன்னாக என்னை அனுப்பினார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேசத்தில் 7 வருடம், ஆனால் இப்படி 2 வருடம் பஞ்சமாகி இருக்கிறது. இன்னும் 5 வருஷம் அறுப்பு உணவு இல்லாமல் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் முடியாதபடிக்கு உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பு நான் உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்பு அனுப்பினார். உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஜீவ ரட்சணத்தை கொடுக்கும்படி, பஞ்ச காலத்தில் காக்கும்படி, ஜீவனோடு வைக்கும்படி நம்ம இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டால் அல்லே சொல்லாமா. ஒரு ரொம்ப பெரிய ஆச்சரியமான காரியம். யோசேப்பு ரட்சகனாய் இருந்தான். எகிப்திற்கு மாத்திரமல்ல, தன் குடும்பத்தாருக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படியே யோசேப்பை தேவன் அழைத்தார். உன்னையும் என்னையும் எதற்காக அழைத்தாரு? யோசிச்சு பாருங்க, எதற்காக அழைத்தார்? நம்ம நினைப்பதெல்லாம், நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தான் வேணும், எனக்கு சஞ்சலம் நீங்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், கடன் தொல்லை நீங்கணும், இல்லையா, எனக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும், நான் ஆசீர்வாதமா செழிப்பா வாழணும். தேவன் அதெல்லாம் விரும்புகிறார். ஆனால் அதற்கு முன்பாய் தேவன் திட்டமிட்டதை அவர் நிறைவேற்றுவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா.
இங்க பாத்தீங்கன்னா அடிமைக்கு அடிமை விற்று போட்டாங்க, விற்று போட்டு இன்னொருத்தனுக்கு விற்றாங்க. யோசேப்ப அடிமைக்கு அடிமையா இருந்தான். அவன் என்ன தவறு செஞ்சான்? நம்ம சில வழியில நம்ம யோசித்து கொண்டு இருப்போம், நான் என்ன தவறு செய்தேன், இந்த பிரச்சனை எனக்கு எழும்புகிறது, இந்த போராட்டம் எழும்புகிறது, நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேனே, ஏன் இந்த பிரச்சனை? ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை யோசேப்பு மேல வைத்தது போல உன்னை குறித்தும் என்னை குறித்தும் நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? திட்டத்தை வைத்திருக்கிறார். அநேகர்களை ரட்சிக்கவும், அநேகர்களுக்காக ஜெபிக்கவும், அநேகர்களை ஆதரிக்கவும், அநேகர்களுக்கு நன்மை செய்யவும் நம்ம வச்சிருக்கோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? யோசேப்பை போலதான் நம்ம வச்சிருக்கோம் அந்த உலகத்துல. தெரிஞ்சுங்க, நம்ம விற்று போட்டார் ஆண்டவரே? இல்ல, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். நம்ம செய்த பாவங்கள் நினைத்திருந்தா செத்து போயிருப்போம், அக்கிரமங்கள் நினைத்திருந்தா செத்து போயிருப்போம், அநியாயங்கள் நினைத்திருந்தால் செத்து போயிருப்போம், மற்றவர்களுக்கு செய்த காரியத்தை நினைத்தா செத்து போயிருப்போம். என்னென்ன காரியம் நம்ம செஞ்சு இருப்போம், தவறான காரியங்கள், அதெல்லாம் நினைக்கல, எல்லாம் மன்னிச்சுட்டு இன்னைக்கு ஜீவனோடு வச்சிருக்காருன்னா ஜீவ ரட்சணை செய்யும்படி உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அது யோசேப்பை போல அப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாய் இருக்கணும். அதுதான் நான் ஆண்டவர் சொன்ன காரியம். எப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் இருக்கணுமா? தன் சகோதரர்களை மன்னித்தது போல. நல்லா சொல்றாரு 45ஆம் அதிகாரத்துல 5 முதல் 7 வசனங்களில. இங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஜீவ ரட்சணை பண்ணும்படியா, ரட்சணம் பண்ணும்படியாக, உங்களை போஷிக்கும்படியா, பஞ்ச காலத்துல உங்களை உயிரோடு வைக்கும்படியா என்னை இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே என்ன வழி நடத்தினார். யோசிச்சு பாருங்களேன், நம்ம கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, எதற்காக? சற்று யோசித்து பாருங்க. எதற்காக வச்சிருக்காரு? மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியா நம்ம வச்சிருக்காருங்க. ஆசீர்வதிப்பத பிறகு யோசேப்பை கொண்டு போய் சிறைசாலையில போட்டு அதன் பிறகு ராஜா இடத்தில் கொண்டு போனது ரகசியமே தான். சரி, யோசேப்புக்கு ராஜாவுக்கு அறிவித்தபடி, யோசேப்பு வெளிப்படுத்தினபடி 7 ஆண்டுகள் செழிப்பின் நாட்கள் வந்தது. நல்ல செழிப்பு, நல்ல விளைச்சல் வந்தது. இங்கதான் நம்ம கவனிக்கணும், நம்ம செழிப்பு நாட்கள் வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? ஆசீர்வாதம் கரங்களில் இல்லாம என்ன திட்டம் எடுக்கிறோம்? இதுதான் ரொம்ப முக்கியமான கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய ஞானம். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிட்டுகிறது, அல்லது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்திருக்க, என்ன பிளான் பண்றேன்? ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். யோசேப்பு நல்லா பிளான் சொல்லிட்டாரு ராஜாவுக்கு. என்ன சொன்னார் தெரியுமா? செழிப்பு நாட்கள் வருகிறது, 7 ஆண்டுகள். அதன் பிறகு 7 ஆண்டுகள் மிகுந்த கொடிய பஞ்சம் வரப்போகிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கோட்டை கட்டுங்கள், எல்லா தானியங்களை சேர்த்து வையுங்கள், பஞ்ச காலத்திலே அவர்களை ஆதரிக்க எறும்பை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கோடை காலத்தில் சேர்க்கவும், மழை காலத்தில் அது சாப்பிடவும் எறும்பு கற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஆக இங்கே யோசேப்புக்கு கொடுத்த அல்லது பார்வோனுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் ரொம்ப அதிக சம்பாதிக்கிறவர்கள் அல்ல, அதிக வருமானம் உடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், ஏதோ சாப்பிடுவதற்கு சம்பாதிக்கிறோம். அல்லேலூயா. வாழ்ந்தா போதும், அப்படிதானே? வாழ்ந்தா போதும், கடனை கொடுத்தா போதும், மற்றவர்களுக்கு சாட்சியா இருந்த போதும், அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாட்கள் வருகிறது, ஒரு செழிப்பு நாட்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பஞ்சத்து நாட்கள் அல்ல, இந்த செழிப்பு நாட்கள். இங்க அந்த 7 ஆண்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த செழிப்பு நாட்கள் இனி வரும் காலங்களில் நமக்கு உண்டாகும், சபைக்கு உண்டாகும், நம்முடைய குடும்பங்களுக்கு உண்டாகும்,
நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ 7 ஆண்டுகள் செழிப்பு நாட்களை போல நமக்கு ஒரு நாட்கள் வருகிறது. அந்த நாட்களில நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய திட்டம் என்ன, நம்முடைய தரிசனம் என்ன என்று சற்று யோசித்து பார்க்கணும். ஒரு 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 குறிப்பிட்ட காலங்களில நான் இவ்விதமாய் நான் மாறுவேன், இவ்விதமாய் உயர்த்தப்படுவேன். எதிர்காலத்தை குறித்து நமக்கு தரிசனம் வேணும். எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்டு நம்ம எங்க போக போறோம், பரலோகம் போக போறோம், சேர்த்து வைக்க கூடாதுன்னு இல்லையா? சேர்த்து வைக்க கூடாதுப்பா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்படி சொல்றதான் சேர்த்து வைப்பான், அப்படி சொல்றதான் சேர்த்து வைப்பான். ஆனால் சம்பாதிக்கிறதுல நான் என்ன பிளான் பண்றேன், குறைவா சம்பாதித்த கூட அதுல என்ன பிளான் பண்றேன், அது ரொம்ப முக்கியமானது. எதற்காக இந்த வார்த்தை கொடுத்தார் என்றால், வாட் இஸ் யுவர் பிளான், யுவர் விஷன், உங்களுடைய தரிசனம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன, தீர்மானம் என்ன, அதை நல்லா நம்ம முடிவு எடுத்துட்டோமா நம்முடைய பிளான் ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா முடியும். அது எப்படி தெரியுமா இருக்கும்? செழிப்பா மாறிடும். அல்லேலூயா, செழிப்பா மாறிடும். அப்படியானால் பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம் பற்றாக்குறை என்று யோசிக்க வேண்டாம். அல்லேலூயா. எனக்கு இல்லையே இல்லையே என்று யோசிக்க வேண்டாம். கடன் கடன் என்று யோசிக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் என்று சொல்லி உபாகமம் 28:12 வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த பஞ்ச காலத்தை வருவதற்கு முன்பால் செழிப்பு நாட்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு யோசேப்பு மூலமா தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மூலமாய் இந்த உலகத்திற்கு செழிப்பு வரும். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் உன் குடும்பத்திற்கு செழிப்பு வரும், உன் சொந்த பந்தங்களுக்கு செழிப்பு வரும், ஆசீர்வாதம் வரும், உன் பகுதி ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். எதுங்களா? அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்காங்க. கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்க, அவனுடைய வாழ்க்கை, அவங்க நடைமுறை, அவங்களுடைய கேரக்டர் வாய்ஸ், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய நோக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்க்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா நம்முடைய வாழ்க்கை இருந்தால், அதுவும் பொருளாதாரத்தில் நாம் எப்படி இருக்கோம் என்று சொல்லி நம்ம திட்டமிட்டு இருந்தால், நிச்சயமாய் அந்த செழிப்பு நாட்கள் நமக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. எப்பொழுதுமே செழிப்பா இருப்போம், பஞ்சம் இருக்காது. நம்ம திட்டமிடாத ஒரு குடும்பத்தை, திட்டமிடாத ஒரு சபையை நடத்தினால் ரொம்ப கஷ்டம், திட்டமிடாத ஒரு வாழ்க்கை நடத்தினால் ரொம்ப கஷ்டம். ஆக எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யோசேப்பின் காலத்தில், இந்த பார்வோன் காலத்தில் நடந்த சம்பவத்தை நினைத்து கொள்ளுங்கள். 7 ஆண்டு செழிப்பின் ஆண்டு, பின்னாடி வரப்போகிறது பஞ்சகாலம். அல்லேலூயா. இந்த பஞ்சகாலத்தை 7 ஆண்டுகள் மேற்கொள்வதற்கு செழிப்பின் நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ பஞ்சகாலத்துக்கு முன்பாய் செழிப்பின் நாட்களை சேர்த்து வைத்தால் தான் பஞ்சகாலத்தை நீ செழிப்பாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. சரிங்களா? பஞ்சகாலத்தை செழிப்பாய் மாற்ற முடியும். நல்ல நம்ம வார்த்தை தெரிஞ்சுக்கணும். இந்த 7 ஆண்டுகள் நீ அசதியாயிருந்தால், உன் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட ஆண்டுகள் அசதியாயிருந்தால், பின்வரும் காலங்கள் நமக்கு மிகுந்த கடினமாயிருக்கும் என்று ஆண்டவன் ஞாபகப்படுத்துறார். உடனே வானத்தின் பலகணைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணும் என்று சொன்னபடி அல்ல. உடனே வானத்தை திறந்துட மாட்டார், கூரை பிரிச்சு கொடுக்க மாட்டார் ஆண்டவர். தேவன் சொன்னபடி ஆலோசனைப்படி நடந்தால் நிச்சயமாய் அந்த பஞ்ச காலத்தை நாம் செழிப்பின் காலமாய் மாற்றிக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 16, 17 சொல்லுகிறது. இங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே சரி, இங்க பாருங்களா, எலியாவின் நாட்களிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த எகிப்தில 7 ஆண்டுகள் கொடிய பஞ்சம் இருந்தது போல இந்த எலியாவின் நாட்களையும் கொடிய பஞ்சம். அங்க ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், யோசேப்பு.
இங்க எலியா தீர்க்கதரிசி இருக்கிறார் சொந்த ஜனங்கள் மத்தியில. அந்நிய ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி வேண்டும், சொந்த ஜனங்களுக்கும் தீர்க்கதரிசி வேண்டும், சொந்த குடும்பத்திற்கும் தீர்க்கதரிசி வேண்டும், சொந்த சபைக்கும் தீர்க்கதரிசி வேண்டும், சொந்த குடும்பத்திற்கும் தீர்க்கதரிசி வேண்டும். நடக்க போகிற சம்பவங்களை முன்கூட்டி அறிவிப்பதற்கு அந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் வர வேண்டும். ஆண்டவர் நேரா போயிட்டு சாரிபாத் வீட்டுக்கு போ சொல்றாரு. போ, பஞ்சகாலம் மட்டும் அங்க தங்குப்பா, பஞ்சகாலம் மட்டும் அங்க தங்கு. பஞ்சகாலத்திலும் ஒரு செழிப்பு நாட்கள். நல்லா நல்லா தெரிஞ்சு பாருங்க, நல்லா நினைச்சு பாருங்களேன். பஞ்ச காலத்திலும் ஒரு செழிப்பு உண்டானது. 16ஆம் வசனம் படியுமா. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவு செலவென்று போனதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்ததும் இல்லை. சொல்லலாமா, உன் பானையில் மாவு குறைந்து போவதும் இல்லை, உன் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. எப்பொழுது உன் பாக்கெட்ல பணம் இருந்து கொண்டே இருக்கும், ஹோஸ்ல பணம் இருந்து கொண்டே இருக்கும், அக்கௌண்ட்ல பணம் இருந்து கொண்டே இருக்கும். அக்கௌண்ட்ல தானா வந்துடாது, அது இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனை கூட்டார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் உனக்குள் வர வேண்டுமானால் என்ன பண்ணணும்? என்ன பண்ணாங்க அந்த ஸ்திரீ தெரியுமா? எப்பொழுது பார்த்தால் நான் செத்து போகிறேன். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்பொழுது நான் செத்து போனா நலமா இருக்கேன், இல்ல நான் செத்து போகிறதா இந்த வார்த்தை தான் வரும். யாரா இருந்தாலும் விறகு பொறுக்கொட்டு இருந்தாங்க. எலியா தீர்க்கதரிசி போறாரு, என்னமா பண்றேன்? விறகு பொறுக்கிட்டு. எதுக்காக? உண்மையை சொல்றாரு, உண்மையை சொல்றாங்க, ஒத்துக்கொள்றாங்க. கொஞ்சம் பானையில கொஞ்சம் மாவும் கலசலத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, நாங்க ஒரு அடை சாப்பிட்டு செத்து போயிட போறோம், அவ்வளவுதான், நானும் என் மகனும். இந்த உலகத்துல ஜீவ ரட்சணம் பண்ணும்படி அங்கே தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அல்லேலூயா. எத்தனையோ தடவை நல்ல உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம குடும்பங்களுக்கு வரும் பொழுது, அவர்கள் தண்ணீரை கொடுக்கும் பொழுதோ அல்லது ஆகாரம் கொடுக்கும் பொழுதோ நம்ம குடும்பம் குறையாது இருக்கும். அல்லேலூயா. அவர் உண்மையானதா இருந்தாதான். நல்லா தெரிஞ்சுங்க, தண்ணீரை கொடுக்கும் பொழுது ஆகாரம் கொடுக்கும் அந்த வீட்டுல குறையவே இருக்காதுங்க. இதுதான் இந்த எலியா தீர்க்கதரிசி நடந்த சம்பவம். அவங்க என்ன பண்றாங்க? நாங்க சாக போகிறோம், நாங்க சாப்பிட்டு சாப்பிடுறோம், அவ்வளவுதான் இருக்கு, இருக்கிற உண்மையை சொல்லுகிறார்கள். பயப்படாத, இருக்கிறத அப்படியே ஒரு அடைய தொட்டு கொண்டு வான்னு சொல்றாங்க. கொண்டு வந்து கொடுக்கறாங்க. நடக்கிறத பாருங்க. கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஊழியக்காருக்கு, கொடுக்கும் போது ஊழியத்திற்காக பஞ்சகாலம் தீரு மட்டும் அது பஞ்சமில்லை, செழிப்பின் நாட்களாய் மாறினது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி செழிப்பின் நாட்களாய் மாற்றுவார். பஞ்ச காலத்தை செழிப்பின் நாட்களாய் மாற்றுவார். உன் பஞ்சத்தை செழிப்பின் நாட்களாய் தேவன் மாற்றுவார். அவரால் முடியும். உன் சஞ்சலத்தை, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது போல உன் பஞ்ச காலத்தை. என்னென்ன பஞ்சம் இருக்கு உலகத்துல? தண்ணீர் பஞ்சம் இருக்குது அநேக தேசங்களில, ஆகார பஞ்சம் இருக்கு அநேக தேசங்களில். ஒரு கால் உலகமே பஞ்சத்தால் இருந்தாலும் உன்னையும் என்னையும் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை கொண்டு வார்த்தை வைத்து போஷிப்பார். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, உலக கடைசி நாட்களில் வந்தாலும் சரி, நம்ம ஒன்று இல்லை என்று சொன்னாலும் சரி, இஸ்ரேல் ஜனங்களை மன்னாவை கொண்டு போஷித்த தேவன் அதே ஆண்டவர் கடைசி காலங்களில உபத்திர காலங்கள் வரும்பொழுது, அல்லது உலகத்துக்கு பிரச்சனை வரும்பொழுது, கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது, ஒன்றுமில்லை ஆகாரம் இல்லை என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் வானத்திலிருந்து மன்னாவை அனுப்புவார், ஆகாரத்தை அனுப்புவார், நம்மை போஷிப்பார். நமக்கு பஞ்சகாலம் செழிப்பு நாட்களாய் இருக்கும். கரங்களை தட்டி கத்த மாட்டேங்க. நமக்கு பஞ்சகாலம் செழிப்பு நாட்களாய் மாறும். அல்லேலூயா. அப்படியானால் இந்த எலியாவின் நாட்களில பஞ்சகாலம் செழிப்பின் நாட்களாய் மாறினது. வாழ்க்கையில பஞ்சகாலமா? பஞ்சகாலம் பண கஷ்டம் தெரியாது, அது செழிப்பின் நாட்களாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது
நம்ம இல்லாட்டா கூட கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். அவிசுவாசம் வரக்கூடாது. ஆபக்குக்கு 2 அதிகாரத்துல, ஆபக்கு 3 அதிகாரத்துல 17 வசனம் சொல்லுகிறது. நம்ம தெளிவா இருக்கணும், வேத வசனத்துல தெளிவா இருக்கணும். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களு கூறுவேன். இல்லாம போனா கூட சரி, இல்லாததை இருக்கிறதை போல எனக்கு கொடுப்போர் இடத்தில் நான் சந்தோஷமாய் இருப்பேன். எப்படி இருப்பேன்? இவை எல்லாம் இல்லாவிட்டாலும் அது எனக்கு கிடைக்கும். ஆமென். இவைகள் எல்லாம் இல்லாவிட்டாலும் எனக்கு கிடைக்கும் என்று சொல்றார். ஒவ்வொரு நாட்களிலும் பஞ்சம் வரும். ரூத்து புத்தகத்திலே 1 அதிகாரம் 1 வசனம், பஞ்சம் வந்தது. எங்க வந்தது? பெத்லகேமிலே பஞ்சம் வந்தது. அங்க எங்க போறாங்க? மோவாப்புக்கு போறாங்க. பஞ்சகாலம் நெருங்கினது என்று சொல்லி ஒண்ணுமே கடுமையான பஞ்சம், மோவாப் தேசத்துக்கு போறாங்க. இப்ப கூட வட தேசத்திலிருந்து தென் தேசத்துக்கு ஜனங்க புறப்பட்டு வராங்க. வேலை கிடைக்கல. வெள்ளம் வந்தா ஒரே முட்டா வெள்ளம் வந்துருது. பஞ்சம் வந்தா பஞ்சம் வந்துருது. வேலை கிடைக்கல ஜனங்களுக்கு. நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சுங்க தெரியுமா? அலையிலேயே சொல்லுங்களே, அலையிலேயே சொல்லுங்களே. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, இங்க ரூத்து புத்தகத்துல 1 அதிகாரம் 1 வசனம் படிக்கலாமா? இந்த வார்த்தை வாசிப்போம். பாருங்க, நியாயாதிபதி நாட்களிலே பஞ்சம் உண்டாயிற்று, கடுமையான பஞ்சம். மோவாப் இன்னொரு தேசத்துக்கு போறாங்க. பெத்லகேம் என்றால் ஆகாரம் உண்டாயிருக்கும் இடம், நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கிற இடம், இயேசு பிறந்த இடம். ஆனா அந்த இடத்தை விட்டு, ரட்சகர் பிறக்க போகிற இடத்தை விட்டு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை விட்டு அவர்கள் என்ன போறாங்க? சபிக்கப்பட்ட பூமிக்கு போறாங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுதான் பல வேளைகளில் செய்கிறோம். இருக்கிற இடத்துல இருந்தா தேவன் ஆசீர்வதிப்பா. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல, இருக்கிற ஸ்தானத்துல இருங்க, கர்த்தர் உங்களை போஷிப்பார். அல்லேலூயா. அங்க போனாங்க, எல்லாம் இழந்து போனாங்க. மோவாப் தேசத்துக்கு போனாங்க, புருஷன் 2 பிள்ளைகள் இழந்து போனாங்க. ஆனால் மறுபடியும் செய்தி வருகிறது, யூதேயாவுல மிகுந்த செழிப்பு நாட்கள் வந்து விட்டதுன்னு சொல்லி மறுபடியும் வராங்க. அங்க ஒரு ரட்சகனை ஏற்படுத்தினார் போவாசை தேவன். அப்படியானால் நாம் இருக்கிற இடத்தை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நாம் விட்டு எங்கே வெளியே போகக்கூடாது. எத்தனை பஞ்சம் வந்தாலும், இன்றைக்கு நீங்க இந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பஞ்ச காலத்தை செழிப்பாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். பஞ்ச காலத்தை செழிப்பாய் மாற்றுகிற தேவன், இதான் வாக்குத்தத்தம். இன்றைக்கு இந்த மாதத்துல நீங்க கஷ்டம் போல தோன்றுகிறதா? கவலைப்படாதீங்க. நம்ம செழிப்பின் நாட்கள், இதுவரைக்கும் கண்டிராத, இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதங்கள், நன்மைகளை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்துவார், உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மையினால வாய் திருப்தி ஆக்குவார். இந்த 6 மாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளாதவைகளை, சாப்பிடாதவைகளை, நீங்கள் நினைக்காதவர்கள் இந்த மாதத்துல நிறைவை தேவன் கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த 6 மாதத்துல எத்தனையோ பண கஷ்டங்களும், எத்தனை வியாதிகளும், பிரச்சனைகளும், நமக்கு போராட்டங்களும் வந்ததல்லவா? இந்த 7வது மாதம் பூரணமான மாதம். அல்லேலூயா. 7 ஆண்டுகள் பஞ்சகாலம், 7 ஆண்டுகள் செழிப்பின் நாட்கள். இது செழிப்பின் நாட்கள், 7வது மாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கதமைத்து, செழிப்பின் நாட்கள், சுகத்தின் நாட்கள், விடுதலையின் நாட்கள், ஆசீர்வாதத்தின் நாட்கள், நன்மை உண்டாகிற நாட்கள், பாதுகாக்கிற நாட்கள், உன் கண்ணீரை துடைக்கிற நாட்கள், உன்னோடு கூட இருக்கிற நாட்கள், உன்னை போஷிக்கிற நாட்கள், உன்னை அழகு பார்க்கிற நாட்கள். அல்லேலூயா. இந்த மாதம் செழிப்பின் மாதமாய் மாற்றுவார். கலங்காதீங்க. இந்த ரூத்து நகோமி காலத்துல இந்த கசப்பானவள், நகோமி என்றால் கசப்பு என்ற மாறால், கசப்பை
மதுரமாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. இப்போ இதுவரைக்கும் எத்தனை கசப்புகள் நம்ம அனுபவித்து இருக்கோம் தெரியுமா? வாழ்க்கையில வெறுத்து போயிரும். எவ்வளவு துன்பம், எவ்வளவு அடிமேல் அடி, கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வருகிறதே. எங்களுக்கு ஒரு விடுதலையின் நாட்கள் இல்லையா? ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்கள் இல்லையா? நன்மையின் நாட்கள் இல்லையா? ஏன் ஆண்டவர் என்று கேள்வி கேட்போம். ஆனால் இந்த 7வது மாதம் இது கடுமையான மாதமா இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் எங்க இருந்தாலும் சரிங்க, கடுமையான மாதமா நாட்களா இருந்தாலும், அது பஞ்சகாலம் இருந்தாலும், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது செழிப்பின் நாட்களா இருக்கும், செழிப்பின் வருஷமா இருக்கும், செழிப்பின் ஆண்டா இருக்கும். பயப்படாதீங்க. பஞ்சகாலத்தை செழிப்பாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில அநேக காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை 7ஆம் அதிகாரத்துல ஒரு பஞ்சகாலம் வருது. யுத்தத்தின் நிமித்தமாய் பஞ்சகாலம். 7ஆம் அதிகாரத்துல எலியாவின் நாட்களிலே தீர்க்க தரிசனம் உண்டானது. 8ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய பஞ்சகாலம், ஆதாரம் இல்லாத பஞ்சகாலம் வந்தது. யுத்தத்தின் நாட்கள். ஜனங்கள் எல்லாம் கொடிய பஞ்சத்தினாலே கஷ்டப்படுகிற வேளையில எலியாவின் மூலமாய் வார்த்தை வருகிறது. வார்த்தை வந்து அற்புதம் நடக்கிறது. அங்க 7ஆம் அதிகாரத்துல இங்க அந்த கடைசி வசனத்தை வாசிங்களா நல்லா. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை 20ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். தீர்க்க தரிசனம் வருகிறது. அதாவது நம்ம தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணுமா? தேவனுடைய வசனத்தை விசுவாசிகளுக்கு சாவு வராது. தேவனுடைய வார்த்தை நம்புகிறவர்களுக்கு அப்படியே அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்கு தத்தத்தின் படி, வார்த்தையின் படி, தீர்க்கதரிசனத்தின் படி அனுபவிப்பார்கள். அது வந்து சேரும், கிட்டும். அவர்கள் பூரண அடைவார்கள், சம்பூர்ணம் அடைவார்கள். இதுதான் தேவனுடைய வார்த்தை செய்கிறதான அற்புதம். அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய வார்த்தை நம்ம அற்பமாய் எண்ணக்கூடாது. பஞ்சகாலம் வரும், பஞ்சகாலம் வரும். அந்த பஞ்சகாலத்திலும் நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை தேவன் செய்வார் என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக வசனங்களை நான் இங்க குறிப்பிட்டு இருந்தாலும் யாக்கோப்பு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது. எப்பொழுதும் நம்ம வாசிப்போம் இல்லையா? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவன் என்ன பண்ணா? கருத்தா ஜெபம் பண்ணினான். அது என்ன காலம்? அது பஞ்சகாலம். யாக்கோபு சொல்றாரு, பஞ்சகாலத்துல எலியாய் கருத்தா ஜெபம் பண்ணினானா? பஞ்சகாலம் வரும்பொழுது, கடன் வரும்போது, பிரச்சனை வரும்போது ஜெபிக்காத. அப்படி படுத்துன்னு தூங்கக்கூடாது. ஆண்டவரை மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை, ஆண்டவர் செய்த அற்புதங்களை அனுதினமும் தேடி வாசியுங்கள். அல்லேலூயா. எனக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் எந்தெந்த இடத்தில் அற்புதங்கள் நடந்திருக்கிறதோ தனிமையில உட்கார்ந்து தேடி தேடி வாசிப்பேன். எத்தனை பேர் அப்படி செய்யறீங்க? அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க. எந்தெந்த இடத்துல தேவன் தன் ஜனங்களுக்கு அற்புதம் செய்தாரோ, எகிப்து தேசத்துல 7 ஆண்டுகள் பஞ்சகாலத்திற்கு முன்பாய் செழிப்பு நாட்கள் வந்தது வாசிப்பேன். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல பஞ்ச காலத்துல எப்படியெல்லாம் தீர்க்கதரிசிகள் அற்புதம் செய்தாரோ வாசிப்பேன். 5 அப்பத்தையும் 2 மீன் 5000 பேருக்கு இயேசு கொடுத்தாரே, அந்த வசனத்தை வாசிப்பேன். சம்பவங்களை நீங்களும் வாசித்து பாருங்கள். உங்கள் பஞ்சகாலம் செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. ஆனபடினால் இங்க சங்கீதக்காரன் தாவீது சொன்னவண்ணமாய் பஞ்சகாலத்தில் உங்களை காக்கவும் போஷிக்கவும் உங்கள் ஆத்துமாவை காக்கவும் வல்லவர் இன்றைக்கு வாக்கு தத்தம். பஞ்சகாலத்தில் உங்களை போஷிக்கவும் ஆத்துமாவை உங்களை காப்பார், கைவிட மாட்டேன். இந்த மாதம் முழுவதுமாய் கஷ்டம் போல தோன்றலாம், ஆனால் செழிப்பாய் மாறும். எல்லாம் சொல்லுங்க, இந்த மாதம் எனக்கு செழிப்பின் மாதமாய் ஆண்டவரே என்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா.
இந்த மாதம் என்னை செழிப்பாக்குவார். அல்லேலூயா. சகல அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலகத்தின் நன்மைகளினாலும் என் கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று நீங்க சொல்லுங்கள். இந்த மாதத்துல எகிப்தில் நடந்தது பஞ்சகாலம் செழிப்பாய் இருந்தது, பற்றாக்குறையாய் இல்லை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த மாதத்துல எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம செழிப்பா தான் இருப்போம், ஒரு குறைவும் இருக்காது. கர்த்தரை தேடுபவர்களுக்கோ சங்கீதம் 34:10 சிங்கள் குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. எந்த ஒரு நிலையும் நீங்க செழித்தான் இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க. சொல்லுங்க, நான் செழிப்பா இருப்பேன், நான் செழிப்பா இருப்பேன், நான் சந்தோஷமாய் இருப்பேன். ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு இந்த நாளில வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடலாமா? அன்பின் பரலோக பிதாவே, பஞ்சகாலத்திலும் எங்களை ஜீவனோடு வைத்து தீய விருட்சனை பண்ணுகிற தேவனை எங்களை காப்பாற்றுவதற்காக எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை அனுப்பினது போல ஆண்டவரை இந்த நாளிலும் கூட எங்களை பஞ்சகாலம் செழிப்பாய் மாறட்டும், என் கஷ்டத்தின் காலம் செழிப்பாய் மாறட்டும், என்னுடைய வியாதியின் நாட்கள் சுகம் உண்டாகட்டும், பலவீனத்தின் நாட்கள் எங்களை கடந்து போகட்டும், எங்களுடைய கடன் தொல்லைகள் கடந்து போகட்டும், எங்கள் கண்ணீரெல்லாம் துடையும். மாதம் முழுமாய் அந்த நிறைவோடு எங்களை கரம் பிடித்து நடத்தும். இந்த மாதத்தில் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் காண அனுக்கிரகம் செய்யும். வானத்தின் பலகளை திறந்து எங்கள் ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.